வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு யூனிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஏர்ட்ராப்பு, ஓகேவா? அல்பா கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய யூஸர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால தாராளமாக எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணும்போது நமக்கு வந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி ஃபியூச்சரில் டோக்கனாக கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து லிஸ்டிங் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஸோ லிஸ்டிங் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சில் அதை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த ஃபியூச்சர்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்கிறது வந்து ஃப்யூச்சரில் தான் முடியும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் நடக்கும், சரியா? அதில் ஷார்ட் டைமில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து டெய்லி வந்து இதில் வந்து இந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லணும்ல, அந்த போல் தான், சரியா? அந்த கிளைம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அது போல் வேலை தான் இது. ஸோ எப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவிலும் வந்து கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அவசியம் அதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாத சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த அப்டேட் நீங்களே வந்து என்னோட சேர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம், சரியா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்பா கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைனிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? மைனிங் சொல்லலாம், ஏர்ட்ராப் சொல்லலாம், இது எப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரெஃபரல் கோட் இருக்கும். இது வந்து டச் பண்ணிக்கோங்க. காப்பி ஆகிடும். இந்த இடத்துல வந்து கையில் தட்டுங்க. அப்படி ஒரு வரல தட்டாலே காப்பி ஆகிடும், சரியா? அதாவது டெலகிராமில். ஆனால் யூடியூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இந்த மாதிரி ரெஃபர் கோட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சில சின்ன ஒரு நம்பர் மிஸ் ஆனால் கூட அது ரெஃபர் கோட் தப்பாகிடும் உங்களுக்கு, சரியா? அதனால் யூடியூப் டெலகிராமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? அப்படின்னா இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கூட இப்படி கூட காப்பி பண்ணலாம், சரியா? இப்படி பண்ணிவிட்டு ஸோ எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் கூட காப்பி பண்ண முடியும். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். எப்படி காப்பி பண்ணலாம், இது டச் பண்ணலாம் காப்பி ஆகிடும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை டவுன்லோட் ஆப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப் ஸ்டோருக்கு இன்னும் கொண்டு வருவாங்க. ஐஃபோனுக்கு கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு ப்ளே ஸ்டோர் தான். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்ததுனால ப்ளே ஸ்டோர் மட்டும் தான் இருக்குது. இன்னும் பெரிய யூஸராக பெரிய அளவுக்குலாம் யாரும் இன்னும் வந்து இதில் யூஸ் பண்ணலை. அதனால் அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதால சொல்கிறேன். ஸோ போக இதோட யூஸர் வந்து அதிகமாகிட்டாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் பாயிண்ட்ஸு, ஓகேவா? இதில் கொடுக்குறது வந்து பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து கன்வெர்ட் பண்ணி டோக்கனாக கொடுப்பாங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஓப்பன் கொடுங்க. இந்த ரொபாட்டிக் வருது பாருங்கள், இந்த ரோபோ. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுங்க. இல்லைனா இங்கே பாருங்கள் கண்டினியூ வித் கூகுள், இது கொடுங்க. இதுதான் பெஸ்ட்டு. கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மெயில் ஐடியில் ஷோ ஆகும் எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கேன். இப்போ நான் எந்த மெயில் ஐடி கொடுக்க போகிறாங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ கொடுங்க. அவ்வளோதான். இப்போ கிளைம் 1500 பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட், ஓகேவா? அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இங்கே அவ்வளோதான், டேப் பண்ணியாச்சு. இது இந்த பொம்மை மேலே ஒரு டேப் தட்டி விட்டால் முடிஞ்சிச்சு. இப்போ அது மான் ஓடிட்டு கிடக்கும். அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், டெய்லி குவிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் இருக்கும். கிளைம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 3 ஹவருக்கு 5 ஹவர் 6 ஹவர்ஸு 12 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவர் கணக்கில் பிரித்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த டைம் பொறுத்து நீங்கள் போய் இதே போல் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே போய்ட்டு, சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த ரெஃபரல் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இங்கே போங்க. இங்கே பாருங்கள் ஆட் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் நான் சொன்ன அந்த ரெஃபரல் கோடு போடணும். இங்கே போய்ட்டு டச் பண்ணுங்கள். இப்போ நம்ம காப்பி பண்ணதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் வரும். பேஸ்ட்டு கொடுத்துட்டு டன் கொடுங்க. இங்கே வந்து டிக் வரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ கிளைம் கொடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்குது. அதாவது என்னோடய டீம், சரி, என்னோட இன்னொரு மொபைலில் பண்ணது. ஸோ அதை காமிக்குது என்னோடய ஐடியை. சரி, ஓகே. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சா? இப்போ இதை இன்வைட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் 5 இன்வைட் பண்ணால் 10 இன்வைட் பண்ணால் 300 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு 200 பாயிண்ட்டு சொல்லிட்டு அது கிடைக்கும், சரியா? ஸோ இது அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து குவிஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 1500ம், குவிஸ்ட் ரிவார்டாக வந்து ஒரு 600ம், ரெஃபரல் ரிவார்டு இப்போ நம்ம போட்டோம் இல்லையா அந்த பாயிண்ட்டு, அந்த ரெஃபரல் கோடு போடுறதுக்காக ஒரு 500 பாயிண்ட்டும். ரெஃபரல் கோடு போட்டால் தான் உங்களுக்கு 500 பாயிண்ட்டு கிடைக்கும், சரியா? அவ்வளோதான்.
ஸோ இதுதாங்க ஒர்க்கு. சரியா? இப்போ ரொம்ப ஈஸி ரைட்டா? இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பண்ணிட்டீங்களா, ஒரு 8 மணிக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு போய் பாருங்கள், இங்கே எதாவது க்ளைம் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்களாம் பாருங்கள். நானுமே ஃப்ரெஷ் இப்போ தான் பண்ணுறேன். சரி, நீங்கள் டெலகிராம் சேனலில் வாங்க, இதை பற்றின அப்டேட் தான் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் இது. ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க ரைட்டா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரெடீம் பண்ணுறது எப்படி அதெல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே வந்து நேம் கேட்பாங்க, ஃபுல் நேம் வந்து உங்கள் நேம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது ஃப்யூச்சரில் கேஒய்சி பண்ணும்போது உங்கள் நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்குமோ அது போல் இங்கே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் கேஒய்சி கேட்டாங்கன்னா அது மிஸ்மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் நேம் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் போடும்போதே ஆரம்பத்துலேயே ஒன்றும் போடாமல் விட்டுருங்க, போட்டால் கரெக்டாக போடுங்க ரைட்டா? ஏன்னா இது இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லலை, ஃபுல் நேம் கேட்கல. அதனால் அதுவாக ஒரு இது கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கே எடிட் பண்ணி உங்கள் நேம் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. சரியா? ஸோ அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், அந்த கேஒய்சி அப்டேட் வரும்போது பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு. அப்புறம் இந்த ரெடீம் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள். ஸோ ரெடீம் கிளிக் பண்ணால் அதாவது குரோமில் வந்து லாகின் ஆகுது. லாகின் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2600 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓப்பன் ஜூன், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடித்த உடனே கன்வெர்ட் பண்ணி நமக்கு இந்த இது வந்து கொடுப்பாங்க. அதாவது சீக்கிரத்தில் கன்வெர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஜூன் சொல்லிட்டு. அதாவது ஜூன்னாலே ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஆகலாம், ஒரு மாதமும் ஆகலாம், சொல்ல முடியாது. பட் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் கொண்டு வந்துட்டனால, ஏன்னா அந்த ரெடீம் ஆப்ஷன் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து அடுத்தது கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு ஆப்ஷனாக லிஸ்ட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. முதல்ல பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிட்டு இந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டோக்கன் சொல்லுவாங்க. அந்த டோக்கன் வந்து விட்ரால் ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பேஜில் நடக்கும். சரியா? ரெடீம் ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏர்ட்ராப் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி போகிறீங்க, இந்த கான்ட்ரிபியூஷனில் போய்ட்டு டெய்லி குவிஸில் போய்ட்டு டெய்லி செக்இன் இது பாருங்கள். இது டெய்லி செக்இன் வந்து பண்ணாலே 600 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த ஹவர் கணக்கில் இது போய் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? இப்போ 2 நிமிஷம் இருக்குது நான் வந்து ஓப்பன் பண்ணி. 1 ஹவர் ஆனோடனே இது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இதை நான் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோல் இந்த 3 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் இதை வந்து க்ளைம் பண்ணுறதுக்கு இந்த டைம். ஓகேவா? ஸோ அதுபோல் வந்து நீங்கள் இதை வந்து க்ளைம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். க்ளைம் பண்ண பாயிண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டோக்கன் பெருசாக கிடைக்கும். ஓகேவா? டோக்கன் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸ் இருந்தால் கூட நல்ல அதிகமான ரேட்டு கிடைக்கும். ஓகேவா? அதனால் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கணும்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டைம்னால சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டோட்டலாக எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இது போல் வீடியோ வேணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலில் வந்து எல்லா வீடியோ கீழே வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் சொல்லிட்டு கேட்கும், ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.